போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். அதில் ஒருவர் தப்பி ஓட்டம். கோவையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் இதுவரை காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். கோவை மாவட்டத்தில் நகர் பகுதிகள், ஊரக பகுதிகள் என வேறுபாடு இல்லாமல் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள், போதை ஊசிகளின் விற்பனை நாள்தோறும் அதிகரித்து வருவது பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று இரவு 9 மணி அளவில் கோவை ஊக்கடம் வின்சென்ட் சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த இளைஞர்களை பிடித்து அப்பகுதி மக்கள் விசாரித்து உள்ளனர். அப்போது முன்னுக்கு பின்னாக பேசிய அவர்கள் திடீரென ஒருவன் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட பொதுமக்கள் இருவரை சுற்றி வளைத்து பிடித்து அவர்களை சோதனை செய்தலே அவர்களிடம் ஏராளமான போதை மாத்திரைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து கோவை ஊக்கடம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்து உள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊக்கடம் காவல் நிலைய போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் வடவள்ளியைச் சேர்ந்த நிரஞ்சன், ஊக்கடம் GM நகரைச் சேர்ந்த பைசல் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் தப்பி ஓடியவர் குறித்தும் இருவரிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். போதை மாத்திரை விற்பனையை தடுத்து நிறுத்தி இளைஞர்களின் வாழ்க்கைக்கு உதவியாக இருந்த பொதுமக்களின் செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியது குறிப்பிடத்தக்கது.